ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஸ்வீட் அப்டின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விதவிதமா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாரி இன்னைக்கு நம்ம தேங்காய் பால்கோவா எப்படி செய்யறது? அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு, துருவின தேங்காவ இதில சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்ல ஒரு சுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா இதில நான் சேர்த்துருக்கேன். அப்பதான் இந்த அளவுக்கு பொடிசா வரும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதனால 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் இது. பால் கொஞ்சம் திக்கா எடுத்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடியும். இத செய்யறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இது போல பொங்கி வருது இல்லையா? கொஞ்சம் முடியிற ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சே நம்ம சமைக்கலாம். கேஸு கம்மி பண்ண வேண்டாம். அப்பதான் சீக்கிரமா இது வந்து ட்ரை ஆகி வரும், இந்த பால் எல்லாமே. ஆனா, அப்பப்ப நம்ம வந்து கலறிட்டே இருக்கணும். அப்படி கலறிட்டே இருந்தா தான் நல்லா வரும். இல்லன்னா அடி பிடிச்சிரும். இது போல கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துருச்சு. சைடுல அந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் இந்த போல கீறி எடுத்துறலாம் கரண்டிலேயே. எல்லாமே ஆட பதிஞ்சிருக்கு. இது நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். இது போல நம்ம கீறி எடுத்து நம்ம செஞ்சோம்னா, கடாயில ஒட்டாத மாதிரி பார்த்துக்கணும். இது இன்னும் கெட்டிப்பட்டு வரணும். கலக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வ ஸ்லோல வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலுக்கு 2 கப் அளவுக்கு பாலு, 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான் நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு பாருங்க. இது இன்னும் ட்ரை ஆகணும். இப்போ கைவிடாம ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு கலருங்க. இல்லன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளவுதான் சூப்பரா பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பால்கோவா நெறைய டைப்ல செய்வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு பண்ணுவாங்க. கோதுமை மாவு வச்சு பண்ணுவாங்க. ரவா வச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய் வச்சு பால்கோவா பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இது போல நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. வீட்ல தேங்காய் இருந்தது அப்படின்னா, சாமிக்கு நம்ம படைக்கிறோம்ல, இந்த மாதிரி தேங்காய் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா, தேங்காயில ஏதாவது நம்ம விதவிதமா, வித்தியாசமா நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு குடுத்தோம்னா, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காவும் கெட்டு போகாது. அவ்வளோதான். இப்போ இறக்கிட வேண்டியது தான் நல்லா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கினா கரெக்ட்டா வரும். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. கடைகள்ல கிடைக்கிற அதே சுவையோட நம்ம வீட்லயும் தேங்காய் பால்கோவா செய்யலாம். கடைசியா நம்ம விருப்பப்பட்டா நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி வேண்டான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நான் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்தியும் கூட. அதனால நான் சேர்த்துருக்கேன். இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.